எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் 1.5 கிலோ பிராய்லர் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். மிளகு தூள் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இந்த சிக்கன் நல்லா ஊறுறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு நல்ல 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, சிக்கன் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இதில் குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை 1 எடுத்து மிக்சியில் இந்த அளவுக்கு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளியை எடுத்து நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அதையும் ஊற்றிடலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஜீரக பவுடர் இருக்குது, அதையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசால் பொடி ஒரு அரை ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுடலாம். சில்லி பவுடர் இது ஒரு 2 ஸ்பூன் போடலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கலாம். இது எல்லாமே இதிலேயே போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம். 1 கப்பு தயிர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அரை கப்பு போட்டு நம்ம சிக்கன்லாம் பிரட்டிக்கிட்டோம். மீதி இருக்கிறத இதில் போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கசூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சமாக எடுத்து கையிலேயே நல்லா தூள் பண்ணி இப்படி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா சிக்கன், அதெல்லாமே இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு இந்த ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலே இந்த சிக்கன் கொஞ்சம் குக் ஆகணும். 2 நிமிஷம் மூடி இருக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு அதில் போட்டோம்னா நமக்கு நல்ல கிரேவி வரும். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இதில் கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், எடுத்துடலாம் நம்ம. இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை எடுத்துடலாம். இப்போ சிக்கன்லாம் சூப்பராக அருமையாக வெந்திருக்கு. உள்ளெல்லாம் நல்ல காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவியை செஞ்சிங்கன்னா நீங்கள் புலாவ், சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.